சரி அழக்கூடாது. சரிம்மா ஒரு கொஞ்ச நேரம் கதைப்பம்மா. ஓகே வணக்கம் அம்மா. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? என்ன சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க? என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? பிறந்த நாளா? ஓகே எத்தனையாவது பிறந்த நாள் அம்மாக்கு? 45. ஓகே அம்மாக்கு முதல்ல எங்கட பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க யாருன்னு சொன்னா நாங்க பிஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி இருந்து வாரோம்மா. இன்றைக்கு கூட 45வது பிறந்த நாள் அப்படித்தானே? இந்த பர்த்டே நீங்க சிறப்பா கொண்டு வரணும். உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் கிஃப்ட்கள் உங்களுக்காக சர்ப்ரைஸா அனுப்பி இருக்காங்க. சோ யார் அனுப்பி இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்க. யார் அனுப்பி இருக்காங்க? மகன் தான் அனுப்புவாரா? ஓகே மகன் பேர் என்ன? கிரிசாந்தா. ஓகே எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்களா இல்லாட்டி லண்டன்லயா? இது லண்டன்ல இருந்து வரையிலேயே, இது வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? கெஸ் பண்ணி பாருங்க. அவரை தவிர வேற இல்லைன்னா தங்கச்சி. ஓகே தங்கச்சி ஏண்டா அவங்க எங்க இருக்காங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. ஓகே அவங்களோட பேர் என்ன? ரஜிதரா. ஓகே ரஜிதரா அவங்க கொடுத்து விட்டுருப்பாங்களா? எனக்கு அவங்க தான் கொடுத்து போன முறையில என்னன்னு சொல்லி லல்லடாவால செய்யக்கூடியது இருக்கு. ஓகே இப்பதான் அவ போனவ. ஓகே போன முறையில அவ கொஞ்சம் என்ன செய்யறான்னு தெரியும். அப்படியா? சிலது மேபி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாமல்ல. அப்படியா? சரி ஓகே அம்மாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேக் ஒன்று வந்திருக்கு. ஓபன் பண்ண வேண்டாம், இப்படியே வச்சிருங்க, கடைசியா ஓபன் பண்ணோம். ஓகேயா? ஓகே வாங்கிக்கொள்ளுங்கம்மா. ஓகே அப்படி அங்கே பக்கத்துல வச்சு விடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே அப்படியே பக்கத்துல வைங்க. ஓகே முதலாவதா சொன்னீங்க மகன் கொடுத்து விட்டுருப்பாருன்னு சொன்னீங்க அப்படித்தானே? ஓகே ரெண்டாவதா சொன்னீங்க உங்களோட அக்காவா தங்கச்சியா? ஓகே உங்களோட தங்கச்சி கொடுத்து விட்டுருப்பான்னு சொன்னீங்க. தங்கச்சின்ற பேர் என்ன பேர் சொன்னீங்க? ரஜிதரா அப்படித்தானே? ஓகே அவங்க கொடுத்து விட்டுருப்பாங்களா? எனக்கு என்னவோ அவங்க கொடுத்து விடையில போலதானே தோணுது. இந்த ரெண்டு பேரும் கொடுத்து விடையில வேற யாரும் எக்ஸ்ட்ராவா கொடுத்து விட்டுருக்காங்க. யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? இதுவரைக்கும் இல்ல. அப்படி இது வரைக்கும் இல்ல. சரி ஓகே வெளிநாட்டுல அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க. அப்படியா? வேற யாரும் இல்லையா? இதுக்கெல்லாம் செய்யற அளவுக்கு இப்ப பிள்ளைகள் தான் செய்யக்கூடும். ஓகே அப்படி செய்யக்கூடிய ஆக்கள் இருப்பினம் தானே? இந்த ரெண்டு பேரும் இல்லையன்ட்டு நான் சொல்லிட்டேன். வேற யாரோ தானே இப்ப செஞ்சிருக்காங்க. ஒரு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. என்னடா இவ்வளவு நாளும் இருந்த நாங்கள் தானே இப்ப அவை போன முறை வார முறையில அவையத்தான் நினைப்போம். அப்படியா? ஓகே ஆனா இந்த ரெண்டு பேரும் கொடுத்து விடையில வேற யாரும் எக்ஸ்ட்ராவா கொடுத்து விட்டுருப்பாங்கடா. யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? அத்தை யாரும் கொடுத்துட்டு கூட என்ன நீங்க அவாட்ட கேக்குறீங்க? உங்கள்ட்ட தானே வந்திருக்கு. அவன் பிள்ளைகளும் இருக்கினா அவன் பிள்ளையும் இருக்கினா அப்ப சில கொடுத்து விட்டுருக்க வாய்ப்பு இருக்கா? அவாக்கு சொல்லாம தானே கொடுத்து விடுற. சர்ப்ரைஸ் அவாட்ட சொல்லி போட்டு சொன்னா அவ சொல்லி விட்டுருவா இல்ல உங்களுக்கு. சரி ஓகே ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு. அதை வாங்கிக்கொள்வோமா? வாங்கிட்டு அப்படியே பக்கத்துல வச்சு விடுவோம். சரியாம்மா வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே அப்படியே பக்கத்துல வச்சு விடுங்க. பிரச்சனை இல்லை பிரச்சனை அப்படியே வைங்க. புள்ளிகள் ஒரு தரமே இல்ல. சரி ஓகே பிரச்சனை இல்ல. ஓகே இன்னொரு 2 கிஃப்ட் இருக்குதம்மா. இன்னொரு 2-3 கிஃப்ட் இருக்கு. கடைசியா இந்த ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு. அதை கடைசியா தாரன். என்னடா தந்தனடா கண்டுபிடிச்சிருவீங்களா யார் தந்திருக்காங்க? சரி ஓகே சொல்லுங்க என்னம்மா? பேர்ல பாத்துருவேன் அதனால அதை தரமாட்டேன். சரியா? ஓகே ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு. அதையும் வாங்கிக்கொள்ளுவோம்மா. சரி வாங்கிக்கொள்ளுங்கம்மா. வெயிட்டா இருக்கு அப்படியே நிலத்துல வச்சுருங்க, பிரச்சனை இல்லை. சரி ஓகே இன்னொரு 2 கிஃப்ட் இருக்கு. இப்ப சொல்லுங்க யார் தந்து விட்டுருப்பாங்கன்ட்டு. நான் சொல்றேன் தங்கச்சியும் தம்பியே இந்த மகனே விட எனக்கு இன்னும் வரையில. அப்படி விருப்பமானவர் தந்திருந்தா இனி பாப்போம். அப்படி சொல்ல வாரீங்க? என்ன அப்படி என்ன சொல்லலாம் இல்ல கேக்குறேன். எனக்கு இப்பதான் போன முறையில அவையாலதான் பெருதுன்னு தான் இருக்கிறேன். ஓகே ஆனபடியால தெரியாம கிடக்குதா? சரி ஓகே எல்லாம் கட்டாயம் கொடுக்கும். அப்படியா? தங்கச்சி எல்லாம் தம்பி மகன். ஓகே எத்தனை பிள்ளைகள் அம்மாக்கு? ஒரே ஒரு பிள்ளை? 4 பேர். 4 பேர்ல ஏன் அவர் மட்டும் தான் தந்திருப்பாருன்னு சொல்லி சொல்றீங்க? மூத்தவர் அவர்தான். அது என்ன மூத்தவர் எனக்கு விளங்கலையே. முன்ன வந்த மூத்தவர் அப்படி சொல்ல வாரீங்க. அதால மூத்த பிள்ளைங்களும் கொடுத்து விட்டுருப்பாருன்னு சொல்றீங்க. சரி ஓகே இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. என்ன கிஃப்ட்னு தெரியுமா? என்னமா கிடக்கு? என் கைக்கு ஏதோ கிடக்குதா? காசு. ஓகே காசுல என்ன வந்திருக்கு? என்னோட பாப்பமா என்ன வந்திருக்கு? காசு மாலை வந்திருக்கு. சரி உங்களுக்காக தான் வந்திருக்கு. அது அப்படியே போட்டுக்கொள்ளுங்க.
சரி ஓகே இப்ப சொல்லுங்க கடைசியா சொல்லுங்க இவங்க தான் தந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுங்க சரி ஓகேன்னு போட்டு நான் ஃப்ரேமே தந்துட்டு இவங்க தான் தந்திருப்பாங்கன்னு முடிச்சு விட்டுட்டு போறேன் யார் தந்திருப்பாங்க மகனும் தங்கச்சியும் சேர்ந்து செய்திருக்கலாம் இது என்ன கடைசியில சேர்ந்து செஞ்சிருப்பாங்கன்னு வந்துட்டேன்னா ஒரு ஆளுண்டு இல்லை சொல்லி சொன்னேன் நான் ரெண்டு பேரும் சொல்ல உண்மை சொல்லல ஒரு தரம் உண்மை சொல்ல உண்மையை சொன்னா அப்புறம் என்னது சர்ப்ரைஸ் செய்வான் அப்புறம் தெரிஞ்சு போடும் இல்ல சரி ஓகே இன்றைக்கு அம்மாவுக்கு எத்தனையாவது பிறந்த நாள் 45 அல்லோ ஓகே இன்றைக்கும் கூட இந்த 45வது பிறந்த நாளை நீங்க சிறப்பா சந்தோஷமா கொண்டாடணும் உங்களுக்காக யார் இந்த சர்ப்ரைஸ கொடுத்தது என்றா நீங்களே இந்த ஃப்ரேமை பார்த்து தெரிஞ்சுள்ளுங்க சரி அழக்கூடாது சரி ஓகே இப்ப சொல்லுங்கம்மா யார் கொடுத்துட்டு இருக்க உங்களுக்கு மகனா அப்படியா சரி அழக்கூடாது நீங்க அப்படி அழுதிங்கன்னா விருப்பம் ஓகே அவருக்கு ஒரு ஆசை இருக்குமல்ல என் அம்மாவுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்யணும் அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்குமல்ல நான் வெளிநாடு போயிட்டேன் சரி ஓகே அதுக்கு பிரகாசம் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்றை செய்வோம் அவருக்கு தோணிருக்கு தானே உங்களை சந்தோஷப்படுத்தணும் தானே அவர் இப்படி செஞ்சிருக்கிறார் அப்ப நீங்க அப்படி அழுதிங்களா அவர் அதை ஏத்துக்கொள்ளுவாரா அவர் விருப்பமா நீங்க அப்படி அழுதிங்களா நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே அவர் இப்படி சர்ப்ரைஸ் செஞ்சிருக்கிறார் சோ ஓகே கண் கலங்க கூடாது சிரிங்க முதல்ல சிரிங்க சிரிச்சிங்கள்ட்ட தான் மிச்சம் கதைக்கலாம் ஓகே உங்களோட மகன் தான் கிரிசாந்த் அப்படித்தானே ஓகே லண்டன்ல இருந்து உங்களுக்காக இந்த பர்த்டே நீங்க சிறப்பா கொண்டாடணும் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கிறார் சோ இந்த தடவை எப்படி ஃபீல் பண்றீங்க மகனுக்கு என்ன சொல்லிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வருவினம் நீங்கள் ஆயத்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்தா தண்டை ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னேன் ஓகே ஓகே இப்ப நான் இங்க இருக்கிற வேறும் வருவினம் மட்டும் தான் இருந்தேன் பாத்தீங்களா அவர் அப்ப ஒரு குழு ஒன்று புதுல உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு பிள்ளைங்க போயிட்டுது சரி ஓகே என்ன சொல்லிடுவோம் மகனுக்கு புள்ள நீண்ட ஆளோட இருந்து எங்களை பாக்குற அளவுக்கு இருக்கும் அது கண்டிப்பா இருக்கு நீங்களும் யோசிக்கிறீங்களா அதெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் நீங்க சொல்ற அனைத்துமே நடக்கும் நீங்க இதை விட நல்ல சந்தோஷமா இருக்கோம்ன்றதான் அவங்க விரும்புறாங்க சோ அவருக்கு ஒரு நன்றி என்று சொல்லிடுவோம் மகனுக்கு ஓகே சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்க சிரிக்கணும் நீங்கள் ஓகேயா ஓகே மீண்டும் 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 எங்க டீம் சார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மாக்கு தெரிவித்துக் கொள்றோம் ஓகே அம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே இப்படி ஒரு கேக் கட்டிங் ஒன்று செய்வோம் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வெங்காய பச்சடி கிளறி விரலுக்கு போயில வேற முகந்த முந்தானைய தொடக்கும் நேரத்தில ஈர சட்டைய கொடியில் காய புடையில
அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கு வலையில புதல் முடியது கொண்ட பொறையில தாவரையோட நீ சண்ட பொறையில சும்மா சும்மா நீ கொண்ட வியங்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்ச ஃபீலிங்ஸ் வந்துச்ச ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்ச ஃபீலிங்ஸ் நீ துண்டெடுத்து ஏன் தலைய துவட்டு நேரத்துல மொரட்டு வரல இடுப்பில் திருட்டு வேலை பகையில நீ குழஞ்ச சாதம் பெசஞ்சு வாயில் முட்டு நேரத்துல அந்த எச்சி வாயில இச்சி வச்சு உச்சு கொட்டையில சரிஞ்ச மரப்படி சரி பண்ணு போய்